விஜய் வந்தால் நல்லது செய்வாருன்னு நினச்சா 2500 போடுறேன்னாரு, அதுவும் போடல. ஏழைங்களுக்கு ரேஷன் கார்டில் 5000 போடுறேன்னாங்க, அதுவும் போடல. டிஎம்கே வந்தால் போட்டிருப்பாங்க, எடப்பாடி வந்தால் போட்டிருப்பாரு. வேஸ்ட்டாக விஜய்க்கு ஓட்டு போட்டுமே எல்லாம் வேதனைப்படுறோம். டிஎம்கே வந்தால் தான் இப்படிலாம் நடக்கும்னாங்க. இவர் வந்து மட்டும் நான் ஒரு குழந்தை சாக வச்சிட்டாங்க. அதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பவும் பயமாகுது, வீட்டில் விட்டாலும் பயமாகுது. இது மாதிரி இட்டுன்னு வந்து கல்யாணம் வச்சுக்கிறோம். அது மாதிரி இருக்குது. ஒன்று வந்து ஏதாவது மனசாலுக்கு செஞ்சிருந்தா மீண்டும் நீ கேட்காத ஓட்டு போடுவாங்க. புரியுதா? செய்யாத நீ பாட்டு ஜாலியாக இருந்தீனாக்கா ஸ்டாலின் நடந்தது தான் அவனுக்கு. ஆனால் ஸ்டாலின் போட்ட 1000 ரூபா தான் நீ போட்டுக்கிற ஜனத்துங்களுக்கு. நீ ஒன்றே எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா போட்டு இல்லை. புரியுதா? ஏமாற்றி ஓட்டு வாங்கிக்கிறேன், சும்மா அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நான் அப்புறம் எரிப்பேன் சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். எல்லாம் உட்காந்துக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிறாங்க. வீட்டு வாடகை கட்ட முடியல. நாங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறோம். எலெக்ஷன்லேருந்து எங்களுக்கு வியாபாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ எங்கே பாதுகாப்பு கொடுக்குறதோ ஒரு குழந்தை செத்து போச்சு, என்ன பாதுகாப்பு? அதோ ஒரு சின்ன குழந்தைய சாக வச்சாங்க. அன்றைக்கி நடந்ததான் இன்றைக்கி நடக்குது. நீ நான் புதுசாக மாற்றிட்டியா? நான் ஓட்டு போட்டது வேஸ்ட்டு. நாங்கள் எல்லாம் லேடிஸ் எல்லாம் தான் நினச்சிக்கிறோம். கிடையாது. பொம்பளைங்களும் கொடுக்கல, ஆம்பளைங்களும் கொடுக்கல. அவர் என்ன கொடுத்தாரு? செம்ம படம் நடிச்சிட்டு வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு வந்து இந்த சினிமா நடிகர்னு கவர் பண்ணிட்டாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அவர் வர வைக்கணுன்றது கிடையாது. என்ன ஸ்டாலின் கொடுக்கலையே, எங்கே கொடுக்குறாரு? 1000 ரூபா போடுறதே அந்த ஒரு ஸ்டாலின் போட்ட 1000 ரூபா தான் நீ போடுற. 2000 ரூபா சொன்னாரு. எங்கே போட்டார்? போடலையே. இன்னும் ஒரு கூட வாங்கலை. எதுவும் சொல்லலை. பின்னாடி இப்போ செய்வேன் அப்படின்ட்டு ஏமாற்றி ஓட்டு வாங்கினாங்க தான் உண்மை. லேடிஸ்லாம் இப்போ இது பண்ணி ஆசைப்பட்டு போட்டுச்சு. இப்போ எடப்பாடி ஜெயிச்சுதான் 10,000 வந்திருக்கோம். ஸ்டாலின் ஜெயிச்சுருந்தா 10,000 வந்திருக்கோம். நாங்கள் ஏழைப்பாடிங்க ஒரு வியாபாரத்துக்கு அதுக்கு இதுக்கு எடுத்துருக்கோம். உனக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு லாபம் சொல்லி ஓட்டு போட சொல்லி ஜனங்களை ஏமாற்றி நீ என்ன பண்ண போகிற? நீ கோடி கோடியாக படம் நினச்சி சம்பாதிச்சு வச்சுக்கிற. உட்காந்து சாப்பிடலாம். நாங்களாம் எப்படி சாப்பிட முடியும்? நீ சொன்னது அந்த மாதமே போட்டுருக்கணும். இந்த ஆட்சியில் வந்து 4 நாள் ஆச்சு. அப்போவே நீ கைது போட்டுருக்கணும். எடப்பாடி கொடுக்குறேன்னா காசை போட்டுருந்தாலும் போட்டுருக்கலாம், இல்லை ஸ்டாலின் கொடுக்குறேன்றதுனால மாதம் போட்டுருக்கலாம். எதுவுமே போடலையே. அப்புறம் நீ மீண்டும் வந்து என்ன பண்ண போகிற? இன்னொரு வாட்டி ஜெயிச்சு செய்ய போகிறேன்னு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் ஏதாவது போட்டுமே ஏமாந்து அப்படின்னு.